உயிருடன் உள்ள ஜிலேபி மீன் தொண்டைக்குள் துடிக்க மூச்சுவிட முடியாமல் ஆண் குழந்தையும் சுமார் 5 மணி நேரம் துடிக்க அறுவை சிகிச்சை மூலம் மீனை அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றினர் மருத்துவர்கள். கர்நாடக மாநிலம் தாவணகெரே மாவட்டம் கஞ்சேனஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் யோகேஷ் ரோஜா தம்பதி. இவர்களின் 11 மாத ஆண் குழந்தை பிரதீக் வீட்டில் இருந்த மீன் தொட்டியில் கிடந்த மீன்களை பார்த்து விளையாடி கொண்டிருந்தது. அப்போது குழந்தையின் பாட்டி மீனை கையில் எடுத்து காட்டியதாகவும் அந்த மீன் படக்கென துள்ளி குழந்தை பிரதீக்கின் வாயில் விழுந்து உயிரோடு தொண்டைக்குள் சரசரவென சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து பதறிய பெற்றோர் மூச்சுவிட முடியாமல் திணறிய குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு அறுவை சிகிச்சை செய்யும் வசதி இல்லை என மருத்துவர்கள் கூறியதால் சிவமொகாவில் உள்ள சைல்ட் அண்ட் மதர் ஹெல்த் கேர் சென்டருக்கு ஓடினர். பின்னர் குழந்தையின் தொண்டையில் உயிரோடு துடித்துக் கொண்டிருந்த 10 அங்குல நீளம் 3.5 அங்குல அகலத்தில் இருந்த ஜிலேபி மீனை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர். தற்போது குழந்தை பிரதீக் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். பாத்திரத்தை எடுத்து தலையில் மாட்டிக்கொள்வது, சாக்பீஸை எடுத்து மூக்கில் வைப்பது, பக்கெட்டுகளில் நிரம்ப உள்ள தண்ணீரில் குழந்தைகள் விழுவது, சூடான பாலையோ தண்ணீரையோ இழுத்து போடுவது உள்ளிட்ட பல்வேறு ஆபத்தான செயல்களை பல குழந்தைகள் செய்வதுண்டு. குழந்தைகளுக்கு அதில் உள்ள ஆபத்துகளும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளும் தெரிய வாய்ப்பில்லை என்பதால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வதே பெற்றோரின் பொறுப்பு என்கின்றனர் மருத்துவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.